எங்களுக்கு சட்டசபையில நடக்கிறது அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்தில் விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால படம் வந்து இனிமே ஷூட்டிங் நடக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். அப்ப பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படிச்சேன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்க படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில நடக்கிறது அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடில படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறத விட அந்த சட்டமன்றத்துல ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன வந்து லேட்டா ஏத்துனாங்க ஸ்டேஜ்ல. நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினாரு, கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்துல இருந்தேன். அப்ப திண்டிவனத்துல இருக்கேன், அங்கிருந்து வரணுமே சார். இல்ல நீங்க வாங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்க வந்ததுக்கு அப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சமா பேசுறீங்க. அப்புறம் கிஷோர் சார் சொன்னாரு, இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்றேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுறதுக்கு தான் அந்த இதோட வழி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இந்த விஷயம் உங்களுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசினதால அந்த இன்விடேஷன்ல என் பேர் போடாம இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்க யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும் இருக்காங்க. அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் தேடி இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள். டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மத்தவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினி டோக்கிலா வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களா எல்லாம் வசதியோட இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்கதான் தொகுப்பாளினியா இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுக்குதான் சொல்றேன், ஒரு ஓனரும் வேணும்ல. சோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனவே பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எவ்ரிபடி டேக் யுவர் சீட். சார் யோகி சார், நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேச போறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இது அவர் பேர் போஸ் வெங்கட் சார், நீங்க வெயிட் பண்றீங்களா கிளம்புறீங்களா? ஓகே. பாருங்க, உங்களுக்கு தெரியுது அவசரம். ஓகே நீங்க போங்க சார், போங்க. அவர் பேரையும் அழிச்சிட வேண்டிதான். அவரை பத்தி பெருமையா பேசலாம்னு நினைச்சாங்க. கண்டென்ட்டா தான் பேசுறேன், கோபத்தோட தான் பேசுறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேரு கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேரு மாத்திருக்காரு.
அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, நாங்க வந்து ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டுல சாப்பிட்டாலாம். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ள போய் அங்க உள்ள, அதாவது கடலுக்குள்ள வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்து அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல் எல்லாம் இருக்குன்னாக்கா அதுல எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப இங்க வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசா அவங்களுக்கு கிஷோர் சார் வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளவு உதவி அவ்வளவு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோல எல்லாம் போறப்ப அப்ப அவர் வந்து சொன்னாரு, சார் நீங்க யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்தில் விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்பவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலே இல்ல தமிழகத்திலே கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமே ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். அப்ப பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படிச்சு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு, பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்க படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில நடக்கிறது அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடில படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறதை விட அந்த சட்டமன்றத்துல ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும்.